நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. திண்டிவனம் தாய் தமிழ் பள்ளிக்கு சிவக்குமார் 1 லட்சம் நிதி உதவி. சிவக்குமார் கல்வி அறக்கட்டளையின் 46வது ஆண்டு விழாவில் நடிகர் சிவக்குமார் திண்டிவனம் கல்வி மேம்பாட்டுக் குழு நடத்தும் தாய் தமிழ் பள்ளிக்கு ரூ. 1 லட்சம் நிதி உதவி வழங்கினார். திண்டிவனம் பெலாகுப்பம் ரோடு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் இருக்கும் ஈஸ்வரனுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு இன்று செப்டம்பர் 5 வெள்ளிக்கிழமை நந்திக்கு 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் பெரியார் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து உரையாற்றிய காணொளியை செஞ்சியில் மண்டபத்தில் இன்று செப்டம்பர் 5 வெள்ளிக்கிழமை விழுப்புரம் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் கண்டு மகிழ்ந்தனர். இதில் மஸ்தான் MLA கலந்து கொண்டார். சிதம்பரத்தில் வ.உ.சி பிறந்த நாள் விழா. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வ.உ.சி பேரவையின் சார்பில் அதன் நிர்வாகிகள் முத்து, ரகுபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் வ.உ.சி பிறந்த நாள் முன்னிட்டு இன்று செப்டம்பர் 5 அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிதம்பரம் மிட்டவுன் ரோட்டரி சங்கம் மற்றும் தில்லை மேட்ரிக் பள்ளி இணைந்து நடத்தும் ஆசிரியர் நாள் விழா இன்று செப்டம்பர் 5 நடைபெற்றது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தொலைதூரம் மற்றும் இணைய வழி கல்வி மையம் சார்பில் 5 இளங்கலை மற்றும் 20 முதுகலை பட்டப்படிப்புகள் நடத்தப்படுகிறது. மேலும் 12 பட்டய படிப்புகள், 6 சான்றிதழ் படிப்புகள் மற்றும் 80 தரச் சான்றிதழ் படிப்புகளும் நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாணவர் சேர்க்கை அக்டோபர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் MLA மிலாதி நபி வாழ்த்து தெரிவிப்பு. பொள்ளாச்சி 5/9/25 இன்று ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் வண்ண மலர் மாலைகளுடன் நம் வாசவி அம்மன் அருள்பாலிக்கும் காட்சி. ஈரோடு 5/9/25 ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் இன்றைய அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் காட்சி. ஆவணி மூல உற்சவம் 3ஆம் நாள் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை அலங்காரத்தில் கடலூர் மாவட்டம் புவனகிரி ஆரிய வைசிய பஜனை மண்டபத்தில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மூல உற்சவம் 3ஆம் நாள் அலங்காரத்தில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் காட்சி. திருவண்ணாமலை மாவட்டம் 5/9/25 இன்று ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஊரக வளர்ச்சி பொறியியல் பணித்தொகுதியில் சாலை ஆய்வாளர் பணி தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணையை ஷர்மிளா தேவி அவர்களுக்கு பணி நியமன ஆணையை மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் 5/9/25 இன்று போளூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த படவேடு ரேணுகாம்பாள் ஆலயத்தில் அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பே.சு.தி. சரவணன் அவர்கள் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். காந்தி கிராமிய வேளாண் மாணவர்கள் பூதிப்புரம் கிராமத்தில் ஊரக பங்கேற்பு மதிப்பீட்டு நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் உள்ளூர் மக்கள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். டி. பாஞ்சாலம் வாழை வராகி அம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை. போச்சம்பள்ளி வடமலம்பட்டி சிவாலயத்தில் பிரதோஷ சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் சர்வலிங்கேஸ்வர பெருமான்.
மதுரை சிம்மக்கல்லில் உள்ள செக்கெழுத்தச் செம்மல் வ.உ. சிதம்பரனார் சிலைக்கு தமிழ்ச் செம்மல் கவிஞர் இரா. ரவி மாலையிட்டு மரியாதை செலுத்தினார். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சின்னப்பாலத்தில் சுதந்திர விடுதலை போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா விளந்திட சமுத்திரம் பஞ்சாயத்து பாதரக்குடி கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சின்ன முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார ஆலயங்களின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி திருவாரூர் மாவட்ட கிளை நிர்வாகக் குழு கூட்டம் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி திருவாரூர் மாவட்ட கிளை நிர்வாகக் குழு கூட்டம் ரெட் கிராஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தந்தை பெரியார் அவர்களின் உருவப்படத்தை திறந்து வைத்து சுயமரியாதை இயக்கம் மற்றும் அதன் மரபுகள் மாநாட்டில் சிறப்புரையாற்றினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.